மாசிமகம் ஏன் கொண்டாடுகிறோம் தெரியுமா? மாசிமகத்தன்று பல்வேறு கோயில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமன்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. தக்ஷனின் மகளான அம்பிகை அவதரித்ததும் இந்த மாசிமகத்தில்தான். குழந்தை பேறு இல்லாத தம்பதியினர் மாசிமகத்தன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் இந்த நாளில்தான். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் பாதாள உலகத்தில் இருந்து பூமியை பெருமாள் வாராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசிமக நாளில்தான். அதனால்தான் இந்நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகர் என முன்னோர்கள் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்கள் வழிபடலாம். மாசிமகத்தன்று விரதமிருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசிமகம் வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 4 மணிக்கு துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:10 வரை மகாம் நட்சத்திரம் உள்ளது. அதேபோல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணிக்கு துவங்கி சதுர்த்ததிசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வதற்கு மிகுந்த உகந்த நேரமாக உள்ளது. சதுர்த்ததசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமான் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது ஐதீகம். முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம்.